குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜா பாடலை பயன்படுத்திய நிலையில் அதற்கான தடையை நீக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்துல தன்னுடைய அனுமதி இல்லாமல் தன்னுடைய பாடல்களான இளமை இதோ இதோ என்ற பாடலையும் ஒத்த ரூபாயும் தாரன் என் ஜோடி மஞ்சக்குருவி ஆகிய பாடல்களை பயன்படுத்தியுள்ளதாக கூறி இளையராஜா தரப்புல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த படத்திலிருந்து இந்த பாடல்களை பயன்படுத்துவதற்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இந்த தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் குட் பேட் அக்லி படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்களுடைய உரிமையை சோனி நிறுவனத்திடமிருந்து பெற்று பயன்படுத்தியதாகவும் தற்போது இளையராஜா பாடல்களை குட் பேட் அக்லி படத்திலிருந்து தற்போது நீக்கிவிட்டதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை நீதிபதி செந்தில்குமார் விசாரித்திருந்தார். இந்த விசாரணையின் போது இளையராஜா தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், திரைப்பட தயாரிப்பாளரிடமிருந்து பாடல் உரிமை வாங்கியதாக கூறுகிறார்கள். ஆனால் பதிப்புரிமை சட்டப்படி இசையமைப்பாளர்களிடம்தான் பாடல் உரிமை இருக்கிறது. ஒட்டுமொத்த படத்திற்கு தயாரிப்பாளருக்கு உரிமை இருந்தாலும் கூட அந்த பாடல்களை தனியாக எடுத்து மூன்றாம் நபருக்கு விற்க தயாரிப்பாளருக்கு உரிமை இல்லை என்று வாதிடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய இந்த 3 பாடல்களும் உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இளையராஜா தரப்பில் முன்வைக்கப்பட்டது. பட நிறுவனம் தரப்புல தயாரிப்பாளரிடம் தான் முழு உரிமை உள்ளது, இளையராஜாவிடம் இசை உரிமை இருந்தால் அதை அவர்தான் நிரூபிக்க வேண்டும் என்றும் பட நிறுவனம் தரப்புல வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி செந்தில்குமார் இந்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த மனு மீது உத்தரவு பிறப்பித்த நீதிபதி செந்தில்குமார் இந்த பாடல்களை உருமாற்றம் செய்வதை தடுக்கவும் அனுமதியின்றி பயன்படுத்துவதை தடுக்கவும் இளையராஜாவுக்கு உரிமை இருக்கிறது. அதனால் இந்த வழக்கில் ஏற்கனவே பிறப்பித்த அந்த இடைக்கால தடை உத்தரவில் தலையிட எந்த காரணமும் இல்லை என்று கூறி மைத்ரி மூவி மேக்கர்ஸினுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அதே சமயம் இந்த பிரதான வழக்கினுடைய விசாரணையை 2026 ஜனவரி 6ஆம் தேதிக்கு நீதிபதி செந்தில்குமார் தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.